கத்தாவே இந்த இடத்தை விட்டு போகும்போது கத்தாவே என் தேவாதேவி நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி. தொடக்கம் முதல் முடிவு வரை உமது கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அப்படி நம்ம ஜெபங்கள் இருக்கலாம். நம்ம பிரேமா ஜெபிக்கும்படி அன்பை கேட்டுருவோம். செலுத்துகிறங்க தாவே, நன்றி அப்பா. மக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறங்க தாவே. இந்த 2026 வருஷத்துல கத்தாவே, இந்த 2வது மாதத்துல அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்பா ஸ்தோத்திரம் உடைய கத்தாவே தேவ பிரசன்னத்தினால நிரப்பி அப்பா இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைக்காய் மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. நேற்றைய தினம் கத்தாவே கூட்டத்தை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாள் அப்பா ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை என் தேவன் தொடக்கம் முடிவு என் தேவனாய கர்த்ததாமை நடத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எவ்விடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்பா, நாங்கள் வந்திருக்கிற கர்த்தாவை ஒரு மனமாய் கூடி கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தாவே அனுப்ப போற கிருபைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பாடல்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல கர்த்தாவே நல்ல முறையில வாசிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு வருகிற தாசனை மறைத்து என் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்பா ஆசீர்வாதத்தை தரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ராஜா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்பதை அறிகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் பிழைக்கத்தக்கதான ஜீவனுள்ள வார்த்தை கடந்து வரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தாவே அப்பா அதன்படி நடக்க அப்பா என் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இயற்கையெல்லாம் சாதமாக்கி தாங்க அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் தேவன் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதுமா தேவ பிரசன்னம் கர்த்தாவே நிரம்பி வழிய கிருபை தாங்கப்பா. பாஸ்டருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசை கட்டளையிடுங்கப்பா. அவருக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. அவருடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. பாஸ்டர்மா கூட நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசை கட்டளையிடுங்கப்பா. கேசி கர்த்தாவே 2 பிள்ளைகளை கணவனை ஆசீர்வதிங்க, சபையாரை ஆசீர்வதிங்க ராஜா. ஒரு மனமாய் கூடி கர்த்தாவே ஏகோபித்து இந்த சபையார் கர்த்தாவே இந்த கூட்டத்தை நடத்த தேவன் கிருபை செய்திரே மக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஒலிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே செவிகளை விருத்த சேதனமடைய கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். சத்தியத்தை அறியட்டும், சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்த வருடத்தில் கர்த்தாவே இந்த அமைந்துகிற பகுதியில் இருக்கிற கர்த்தாவே ஜனங்களை தேவன் ரட்சித்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குற துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் வல்லமுடைய நாமத்திலே செவித்து செடுக்க நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise Jesus. Hallelujah. Praise the Lord. One to say. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Check. No. Check. Check. Praise. Check. Praise. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. இந்த மாலைக்கு 2வது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் நிறைவாய் நடத்துவாங்க. எல்லா கண்களை மூடிக்கொண்டார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய சமூகத்துக்குள்ளே ஹல்லேலூயா அவனை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் பெரியவர். நம்ம ஏன் கர்த்தரை துதிக்கிறோம்? அவர் பெரியவர். அவர் நன்மை செய்தாரு செய்தார். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவர் கர்த்தர், அவர் மெய்ப்பர், நம்மை நடத்துகிறவர். ஓ ஹல்லேலூயா அவனை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா அவனை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறதா. ஹல்லேலூயா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
பிரசன்னம் இறங்கட்டும். எங்களை மறைத்த ஆவியான வெளிப்படும். இதோட வருடந்தோறும் நடத்துற ஒரு கன்வென்ஷனா இல்லாம அப்பாவோட மகிமை கடந்து ஒரு பேச்சு வைக்கணும். நீங்க இல்லைன்னா இந்த கன்வென்ஷன் வெறுமையா போயிடும்ப்பா. எங்க திறமைகள், எங்கள் தாளந்துகள் எல்லாவற்றிலும் அப்பாவோட பாதத்துக்கு கீழே வைக்கிறோம். இதெல்லாம் துதிக்க யூஸ் பண்றது கத்த கிருபை செய்ததே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துகிற பாடல்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் மக்கள் இன்னும் வரலான்னு தெரியல. நாங்கள் தோட்டிலேருந்து நாங்களே வாழ்ந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் 11ஆவது பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் ஏற்றோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலய கூடி வந்தோம். 1 2 3 எல்லாம் கைரத்தி செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள், துதி பலிகள் செலுத்தியே உயர்லையா துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்தபோது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
அல்லேலூயா. பாடும்போது எத்தனை பேர் எண்ணுங்க நன்மையை? உண்மையா எண்ணுனீங்களா நன்மையை? ஆண்டவர் செஞ்ச நன்மையை, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வந்தோம். அதாவது எண்ணியே துதிக்க எல்லாம் எத்தனை பேர் எண்ணீங்க? யாரும் எண்ணி இருக்க மாட்டோம், புரியுங்களா? ஆமா, கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை, புரியுங்களா? காலையில் பெத்தேல் சபையில் ஒரு 2 hour, புரியுங்களா, 1.5 மணி நேரம், புரியுங்களா, நின்று இருக்கேன், பாடியிருக்கேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னொரு இடத்துல அதேமாதிரி 2 hour நின்று இருக்கேன், புரியுங்களா? சத்தமே காணும், புரியுங்களா? நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு வாயை விரிவாய் தர அப்போது நிரப்பவே சொன்னதை நல்லா கையை தட்டி பாடி இன்னொரு சத்தமாக தான் பாடுவோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாய் பெருக வைத்தேன், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தேன். நாம எத்தனை நேரங்களில் கண்ணீரில் நின்றோம், அதை எண்ணி பார்ப்போம். எத்தனை நேரங்களில் தேவை நின்றோம். ஐயோ, இந்த தேவை இருக்கிறதை எப்படி சந்திக்கப்படும் நினைச்சீங்களா? ஆனால் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்தாரே. நல்ல கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி. ஹல்லேலூயா. நீ தேவைகளை சந்திக்கிறதே, நீ யெகோவா ஈரே, தேவைகளை பார்த்துக் கொள்வீர், தேவைகளை இம்மட்டும் பார்த்துக் கொள்வீர். ஓ, இம்மட்டும் நீ நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஹல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர், கண்ணீரின் பாதையில் நின்ற போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த
கிருபை தந்தார். சில நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, ஓ இயேசு ராஜா என் பலனாளி, எனக்கு பயமில்லை. பலமா கரங்களை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த ராஜானி ராஜானி செய்த ஆராதனை உமக்கே. பலபலமா அவர் ஒருவரை துதிக்க பார்க்கிறார். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உள்ளத்தின் ஆழ்கிறது. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிங்கத்தேவியோ உன்னை நேருட்டோ, அவர் என்னை காத்திருப்பார். சிங்கத்தேவியோ உன்னை நேருட்டோ, அவர் என்னை காத்திருப்பார். அவரே, அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர். சிங்கத்தேவியோ உன்னை நேருட்டோ, சிங்கத்தேவியோ உன்னை நேருட்டோ, அவர் என்னை காத்திருப்பார். சிங்கத்தேவியோ உன்னை நேருட்டோ, அவர் என்னை காத்திருப்பார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தார், சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தார், சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினா யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இருந்துவே. ஆவியினா யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் இருந்துவே. அவரே சத்தமா, அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர். சிங்கத்தேவியோ சிங்கத்தேவியோ உன்னை நேருட்டோ, அவர் என்னை காத்திருப்பார். நல்ல கர்த்தருக்கு கரங்களை தட்டி, அந்த சிங்க கதியானாலும் சூளை நெருப்பானாலும் ஓ ஆழமானாலும் ஜலமானாலும் அவரே நம்மை நடத்தினார். முதல் ஆராதனைக்கு வந்தவங்க கை உயர்த்துங்க. அல்லேலூயா. ரெண்டாவது ஆராதனைக்கு வந்தவங்க ரைட், ஓகே, நல்லது. முதல் ஆராதனை என்ன செய்தி கேட்டோம்? அவள்தான் மதியானம் சாப்பிட்டோமே நினைச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. கதை போட்டு ஜோலி முடிஞ்சுதா? சர்ச்சி 9 மணி முடிச்சாரா? ஓகே. அவரே நம்மை நடத்துகிறார், அவரே நம்மை நடத்துகிறார். நாம இதுவரைக்கும் நம்ம 76 ஆண்டுகள் அப்படிங்களா காலைல பாஸ்டரையாவது அறிக்க மாட்டாங்க, முடியவே முடியாது. ஒரு மனுஷன் நடத்தணும்னு நினைச்சா இது என்னது என்னைக்கோ முடியுது. கர்த்தர் அழைத்த அழைப்பு. ஆமென், அல்லேலூயா. அவரே நம்மை நன்றாய் நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. அவரே எங்கெல்லாம் நடத்தினார்னு பார்த்தோம் கால செய்தி. அவள்தான் மதியம் என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, கர்த்தர் நல்லவர், புரியுங்களா? ஆமென், அல்லேலூயா. இதுல நடத்துற இருளின் பாதையில நம்மை நடத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. இருளின் பாதையில நம்ம நடத்து ஆழத்துல நம்ம என்ன பண்றாரா
நடத்துறாரு. அது வனாந்திர சூழ்நிலை நம்ம என்ன பண்றாரு, நடத்துறாரு. எத்தனை சூழ்நிலை காலையில் தான் நம்ம செய்தியில கேட்டோம். தானியேல் சிங்கக்கெபியில போடப்பட்டான். ஆனா கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென். அதே அடுத்த வசனம் சொல்லுது, தாவீதுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்களையோ தூக்கி கெபியில போட்டாங்க. அவங்க கீழே போய் சேர்றதுக்குள்ளே என்ன பண்ணிச்ச சிங்கங்கள் எல்லாரையும் கடித்து போட்டாங்க, எல்லாரையும் திட்டு போட்டாங்க. அவ்வளவு பசியில் இருந்தது சிங்கம். ஆனா கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை கெர்ஜித்து நம்ம விழுங்கத்து நினைக்கணும். ஆனா கர்த்தர் உலகத்தின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டு இருக்கிறார். அவருடைய கிருபை தாங்கி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஓ இல்லனா அவர் இல்லனா அவர் நடத்தலனா என்றோ இந்த உலகம் நம்மை விழுங்கி இருக்கும். ஓ இந்த மக்கள் நம்மை விழுங்கி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கையை வைத்து சொல்லுங்க, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது மீண்டும் கூட நம்ம இருவிசை கூட கரைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த 76வது ஆண்டு விழா தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, நேற்று நம்மோடு கூட இருந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நம்மத்தில் அன்பு ஹரிபாபு அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா நீ செய்த நன்மைகளுக்காய் சோத்திரம்ப்பா, அற்புத அதிசயங்களாக சோத்திரம்ப்பா. இந்த 76 ஆண்டுகளப்பா கன்னிமணி போல பாதுகாத்து வந்தீரப்பா. அப்பா நீர் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் செய்யக்கூடாத காரியங்களை செய்து வந்தீர், அதுக்காக சோத்திரம்ப்பா. அப்பா நீரப்பா நல்லவராக இருந்தபடியால் வல்லவராக இருந்தபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளப்பா அப்பா நான் தூக்கேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் சொன்ன தேவனப்பா. அப்பா இத்தனை ஆண்டுகள் தாங்கி வந்தீரப்பா, சுமந்து வந்தீரப்பா, தப்பு வைத்து வந்தீர், அதுக்காக சோத்திரம்ப்பா. இனியும் தாங்குவேன் தப்பு வைப்பேன் சுமப்பேன் சொல்கிற தேவனாக இருக்கிறபடியா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே பெரியவரப்பா, நீர் ஒருவரே மாட்சிமை பொருந்தியவரப்பா, நீர் ஒருவரே வல்லமையில தேவனமா இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த கூட்டத்தின் அப்பா கிருபலக்காய் சோத்திரமப்பா. வருட பிள்ளைகள் சேருமப்பா, எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. இங்க வருகிற பிள்ளைகளப்பா ஏதோ வந்தோம் ஏதோ சென்றோம்னு சொல்லாதபடியப்பா, ஒரு ஆசீர்வாதப்பட்ட மக்களா இருக்க சில கிருபை செய்தருவோம்ப்பா. அப்பா கேட்கிறப்பா செய்தி அவங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்தருவோம்ப்பா. அதை நினை கூறும்படி கிருபை செய்யப்படியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. அப்ப அந்த 76ஆம் ஆண்டப்பா ஒரு சிறப்பான 75 ஆண்டுகள் கடந்தப்பா ஒரு 76வது ஆண்டுகளுக்குள்ள பிறந்துக்கப்பா. அப்பா அந்த பிள்ளைகளப்பா நீ அப்ப சபையை ஆஸ்வதியும்ப்பா. இதுக்காக உதவி செய்கிற பிள்ளைகளை ஆஸ்வதியும், அவர் குடும்பங்களை ஆஸ்வதியும், முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுவோம்ப்பா. குடும்பமாயப்பா சபையப்பா நடத்தி கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீரப்பா உடைய பிரசத்தினா இலைக்கட்டி உன் மகிழ்வினால் முடிசுட்டுகிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உன் அன்பின் பார்த்தீங்க படைக்கிறோம்ப்பா. நீரே ஆஸ்வதியம் பலப்படுத்தும் இன்பைய நல்ல பிதாவே. அப்படி ஜெபத்தப்ப நமக்கு விக்டராஜேந்திரன் ஜெபிக்கும்படியாக கேட்டோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை 76வது ஆண்டு விழாவை ஆண்டவர் படத்தில் கட்டளப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இம்மட்டமா நேற்று எதிர்க்கலாம் பெருவிதமாக ஆசீர்வதிச்சு கொடுத்துமைக்கா நன்றி ஏசப்பா. இந்த நாளே ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரமாப்பா வரத்தடைப்பட்ட எல்லா ஆத்மாக்களும் வந்து இந்த ஆராதனை பங்கு பெற எனக்கு கிருபை பாராட்டும்படி கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே தேவதாசன் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் வந்து ஆண்டவரே அப்பா அவர் மூலமாய் கொடுக்கப்படுற தேவ செய்தியை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்க எனக்கு கிருபை பாராட்டு ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய தேவ பிரசனம் வந்து வழி நடத்தி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கர்த்தர் நல்ல. இப்போ நம்முடைய சபை வாழை பிள்ளைகள் ஒரு பாடலை பாடுவார். அப்புறம் போகிறார் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறார் போல காணப்பட்டாலும்
இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் மாவிலகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவின் மாவிலகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். பலுகி பெருக செய்தார். அவர் போகிறார் போல காணப்பட்டாலும் இயேசு அவர் போகிறார் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். அவர் காணாதவர் போல என்றார். கப்பலின் அடித்தடியில் அவர் காணாதவர் போல என்றார். எழுது வந்தார், அகத்தில் சென்றார், அவரை கடந்து சென்றனர். எழுது வந்தார், அகத்தில் சென்றார், அவரை கடந்து சென்றனர். அக்கறை கடந்து போகிறார் போல காணப்பட்டாலும் இயேசு அவர் போகிறார் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் கூட நாம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை துறமை கொண்டு வழிமுறையாக செய்தி கூட தாசனை கர்த்தர் நமத்தை கொண்டு வரும்படியாகும். தேவன் இந்த நாளில் எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியா நாம் ஜெபிக்கலாம். நமக்கு மக்கள் ஆராய்ச்சி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளையில கூட கர்த்தாவே என் தேவனே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த இந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த 2வது நாள் கூட்டத்தை என் தேவன் அப்பா நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தடைகள் எல்லாம் அகற்றி போட்டு துரிதமாய் என் தேவனீர் கொண்டு வரும்படியாய்
செபிக்கிறனையா மை ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறனையா பாடின பாடல்கள் மூலம் என் தேவனீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிற சுவாமி. பேசுகிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிற கத்தாவே அப்பா தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு என் தேவன் தாமே மகனை துரிதமாய் கொண்டு வந்து எங்கள் மத்தியில நிறுத்தும்படியாய் செபிக்கிறனையா மை ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே அப்பா எங்களோடு கூட அப்பா நீர் இடைபடும்படியாய் செபிக்கிறனையா வார்த்தையை கொண்டு அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடு என் தேவன் இடைபடும்படியாய் செபிக்கிறனையா வந்திருக்கிறவர்களின் இருதயத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் என் தேவனீர் அறிவிக்கத்தாவே அப்பா யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர் கத்தாவே ஒவ்வொருவரோடு கூட என் தேவனீர் பேசும்படியாய் செபிக்கிறனையா வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஒரு பெருத்த விடுதலையோடு கடந்து செல்ல என் தேவன் தாமே கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறனையா மை ஸ்தோத்திரிக்கிற கத்தாவே உடைய கரைகள் மத்தியில் அசைவாடும்படியாய் செபிக்கிறனையா எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோமையா இயேசுவின் மூலம் செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். உயர்த்தி ஒரு பாடலை பாடுவோம். 6வது பாட்டுக்காக உள்ள 6வது பாட்டு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். பாடல் தாழ்வில் 6வது பாடல். என் பலனாகிய கர்த்தாவே. One, two, three, four.
கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு பதிகையுமே, உம்மாலே ஒரு பதிகையுமே, தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். பலனாகிய கர்த்தாவே, சருக்கும் போதெல்லாம் காங்குதையாவும் இருவை. நாங்கள் சருக்கும் போதெல்லாம் காங்குதையாவும் இருவை. நான் அழுது புலமும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் இருவை. என அணைக்குதையாவும் இருவை. பலனாகிய கர்த்தாவே, நம்முடைய பலன் இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என்னை பலப்படுத்த நல்ல படித்தவன், கமாலியர் பாடத்தில் படித்தவன், எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவன். ஆனா கிறிஸ்துவின் அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் கூப்பமாக நீ ஆண்டவர், நீங்க தான் எங்க பலன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நம்ம மாம்ச பலனை நம்ம சார்ந்திருப்போம் என்றால், மாம்ச பலனை தன் புயமாய் மாற்றிக்கொள்கிற மனுஷன் சபிக்கப்படும். நிறைய பேர் நம்ம மாம்ச பலனை நம்புறோம். வயசு இருக்கும்போது மாம்ச பலனை நம்புறோம். ஆனா கர்த்தர் ஒரு தொடு தொட்டார்னா அவங்க முடிச்சிருக்காங்க. கர்த்தர் பெரியவர். யாக்கோபு தன் மாம்ச பலனை நம்பினான். சிறந்த வேட்டைக்காரன். ஏசா வேட்டைக்காரன், யாக்கோபு குணசாலி கூடாரவாசியமாக இருந்தான். எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் அவன் வாழ்க்கையை தொட்டார். அவன் தொடை சந்தை தொட்டார். ஆண்டோட பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க விட்டார். ஒன்றுமில்லை பாடாமல் சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பாடத்தில் அர்ப்பணிப்போம். இந்த பாடல் பாடும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, எங்கள் தாத்தா செய்கிற ஒரு முக்கியமான ஜபம் வந்து என்னது, என் பலனாகியே கர்த்தாவே. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க தெரியல அந்த வார்த்தை, இல்லைங்களா? ஆமாம், எப்போ ஜபம் பண்ணாலும் என்ன சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுவார். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது, இல்லைங்களா? அவர் இல்லைனாலும் இன்னைக்கு அவருடைய பலன், அவருடைய ஜபங்கள் இன்னைக்கு எங்கள் குடும்பங்களை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார், கர்த்தர் நிலை வைத்திருக்கிறார். அவன் ஹல்லேலூயா. அவன் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அனைக்குதையா அவன் கூறுவார். ஒரே ஒரு சமத்தை பால, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். எத்தனை பேர் விசுவாசமா இருக்கீங்க? இந்த ஆண்டு மதிலை தாண்டுவீங்க. கர்த்தர் காலில் செய்தியில் அதெல்லாம் சொன்ன பிறகுலாம் ஆண்டவர் நம்ம நடத்துகிறவன். ஆண்டவர் நம்ம கால்கள் செலுத்தும் போதுதான் தாங்கி நடத்துகிறவன். மரண இருளில் கொல்லாப்புக்கு பயப்படை, அது போலும் உன தடியும் என்னை தேற்றும். God guides. பின்னாடி நடத்துகிறவர்கள் நமக்கு முன்பாக சென்று நடத்துகிறார். நமக்கு முன்பாக சென்று எல்லா கோணலையும் மாற்றி கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாம் பாடி கர்த்தரை உயர்த்து, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்று. 1 2 3 4.
மாறாத தெய்வம். அப்புறம் போகிறவர், அப்புறம் போகிறவர் போல, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் இயேசு. உன் மீது நோக்கமாயிருந்தார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயிருந்தார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்குக்கு அருள்வாழ்வை அருள்வாழ்வை செய்தார். ஈசாக்குக்கு அருள்வாழ்வை அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் இயேசு. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் இயேசு. உன் மீது நோக்கமாய் எல்லாரும் நிறைய பேர் பாடல புரியுங்களா? அப்படியே உட்காந்து பாட்டை ரசிச்சு கேட்டுக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல தட்டி புரியுங்களா? உன் மீது நோக்கமாய் இல்ல, நம்ம பக்கத்துல ஒரு கணவன் தான் நான் சொல்லுவேன், நம் மீது நோக்கமா இருக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்போதும் நினைக்கிற தெய்வம், ஒரு நாள் மறக்காத. ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை உயர்த்தி ஹல்லேலூயா. உன் மீது நோக்கமாய் உன் மீது நோக்கமாய் சொல்ல என்ன சொன்ன பக்கத்துல என்ன சொன்ன உங்க மீது இந்த 76வது வருஷம் கத்து நம்ம மீது நோக்கமா இருக்க போகிறோம். கத்துரோ நம்மை நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதையோ நினைச்சுக்காதீங்க, இது எப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறது போல அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், ஈசாக்குக்கு நான் வாழ்வை கொடுக்க போகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கை இது முடிந்ததுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நான் புதிய வாழ்க்கையை தர போகிறேன். உங்க வாக்குத்தத்தம் தொலைந்து போவதே இல்லை. உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடு அப்படின்னு ஆண்டவர் திரளா பெருக பண்ணுவாரு. நான் ஒரே மகனை கேட்டேன் சரிங்களா, அப்படியே நின்னாரு. என் மையன் என்னதான் பண்ண போறான் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் ஏற்றவரை வரும்போது, ஆபிரகாமே ஓ பிள்ளையாண்டால் மேல் கத்தியை போடாதே. ரைட் டைம்ல கர்த்தர் காரியத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நோக்கமா இருக்கிற ரைட் டைம்ல செய்யணும்னா ஒரு செகண்ட் முடியுதுன்னா கத்தி நாயிட்டு டபால்னு போயிட்டு. அதான் உன் மீது நோக்கம், நோக்கமா ரைட் டைம்ல அப்படியே இது எப்படி முடியும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். தூதனை உனக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. உன் மீது நோக்கமாய் என் மீது நோக்கமா இருக்க சொல்றீங்களா? என் மீது நோக்கம். 1 2 3 4 என் மீது நோக்கமாய் என் மீது நோக்கமாய் கரண்டு தட்டி காக்கின்றவர் உன்னை தூக்கி சுமக்கிறவர். ஓ காக்கின்றவர்
வார்த்தைக்குள் செல்வதற்கு முன்பாக நாம் வந்திருக்கிறதான அன்பு தேவ சகோதரர்களை நாம் அவளை கனப்படுத்துவோம். சபையின் சார்பாக நம்ம வந்திருக்கிறதா அன்பு சகோதரர் பிரதர் டென்னிசன் அவர்களுக்கு நாம் சால்வை அணிவித்து கனப்படுத்த சாலமன் படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு நிறைய இடைவெளி ஆகிவிட்டது. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா கரகத்தையும் அந்த நாமத்தில் அதே போல நம்மத்தில் இருக்கிறதான அன்பு சகோதரர் சிவராஜ் அவளை நாம் இந்த நாளில் சால்வை அணிவித்து நாம் கனப்படுத்துவோம். சபை அதிகமாக நேசித்தவர். இதனால் அவரை நாம் கனப்படுத்துகிறோம். அவருக்கு இந்த நாளில் மேல் ஒரு குடும்பத்தை கொடுப்பார்கள். இல்லையா? நல்லவர். இப்பொழுதும் கூட நம்முடைய மத்திரக்கதான அவர் ஜெயகாந்த் அவர்கள் முன்பாக வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நம்ம திறக்க வந்திருக்கதான சார் கேல்வின் அவர்களுக்கு அவர் சால்வை அணிவிப்பார். ரெண்டு பேரும் மீசி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நாம் நேரம் வேலை கொடுக்கின்றன. நாம் துதியின் பகுதி செல்வதற்கு முன்பாக நாம் கர்த்தருக்கென்று இப்பொழுது கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த காணிக்கை நேரத்தை கட்சி ஒரு பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை யாவரும் எழுத நின்று கர்த்தருக்கு காணிக்கை செய்வோம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எழுந்து கற்று காணிக்கலாம். எருசலேம் குமாரத்தியே கேள், தீர்க்கதரிசிகளை கல்லறிபவளே, இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்தனார், சிந்தித்து மனம் திரும்பிடு, நீ சிந்தித்து மனம் திரும்பிடு. எருசலேம் குமாரத்தியே கேள், தீர்க்கதரிசிகளை கல்லறிபவளே, இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்தனார், சிந்தித்து மனம் திரும்பிடு, நீ சிந்தித்து மனம் திரும்பிடு. எருசலேம் குமாரத்தியே கேள், செழிப்பான வீட்டினிலே உன்னை நாட்டினேன், அழிக்காமல் உன்னை சுற்றி வேலி அடைத்தேன். செழிப்பான வீட்டினிலே உன்னை நாட்டினேன், அழிக்காமல் உன்னை சுற்றி வேலி அடைத்தேன். கோபுரமும் மாளிகையும் கட்டி முடித்தேன், கண்புரத்தை கையெடுத்து காத்திருந்தேனே, நீ தந்ததோர் கசப்பான பழங்கள் அல்லவோ. கோபுரமும் மாளிகையும் கட்டி முடித்தேன், கண்புரத்தை கையெடுத்து காத்திருந்தேனே, நீ தந்ததோர் கசப்பான பழங்கள் அல்லவோ. எருசலேம் குமாரத்தியே கேள், தீர்க்கதரிசிகளை கல்லறிபவளே, இந்த நாள் கிருபையாய் தேவன் உனக்கு தந்தனார், சிந்தித்து மனம் திரும்பிடு, நீ சிந்தித்து மனம் திரும்பிடு.
ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த 76வது கன்வென்ஷன் மீட்டிங்ல கர்த்தாவே ஒரு கூட்ட ஆத்துமாக்களாய் ஆண்டவரே எங்களை ஒன்று சேர்த்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீ செய்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இம்மட்டுமா இந்த ஊழியத்தை நீர் நடத்தி வந்தீர் சுவாமி. நீர் எங்களோடு கூட இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. எங்கள் போதகரோடு கூட நடத்தி வந்தீர், சபையோடு கூட வந்தீரே. இந்த கிருபைக்கு கொடாகொடி நன்றி ராஜா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா பெரிய ஸ்லாக்கியத்துக்கு ஆண்டவரே அப்பா, நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது கொள்வதை தவிர வேற ஆண்டவரே எங்களுக்கு வேற எந்த ஒரு ஆண்டவரே ஸ்லாக்கியமோ இல்ல சுவாமி. நீ செய்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, இம்மட்டுமாய் ஆண்டவரை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஏசப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ உங்களுடைய வார்த்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் மனுஷனுடைய வார்த்தை கேட்க வரலப்பா, எங்களோட கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. அப்ப என் செவிகளை நீ திறங்க ராஜா, இந்த இருதயத்தை நீ திறங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த இருதய பலகையில் ஆண்டவரே நாங்கள் எழுதி கொண்டு போக அதை கடைபிடிக்க எங்க வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் வெற்றி சிறக்க நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவர் கொடுத்த காணிக்கையா நீர் ஆசீர்வதிங்க, நீர் அங்கீகரிங்க சுவாமி. ஆண்டவரே, அது 1, 10, 100, 1000 ஆண்டவரே பலன் தர உதவி செய்வீராக ராஜா. வந்தவர்கள் வந்தவனமாய் போகாதபடி ஆண்டவரே பெருத்த ஆசீர்வாதத்தோடு இருந்து கடந்து செல்ல உதவி செய்வீராக. இன்னுமாய் அநேக கன்வென்ஷன்களை காண என் தகப்பனே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களுக்கும் என் போதகருக்கும் நீர் உதவி செய்வீராக சுவாமி. பெரிய காரியங்களை செய்வீராக. என் தாழ்த்து வெறுமையாய் விட்டுக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கத்தரை தூத்து ஊழியக்கார கருவிகளை நாம் கொடுத்தோம். அல்லேலூயா. இல்லை உட்காந்துட்டீங்களா? எழுந்து நில்லுங்க. கத்தரை உயர்த்தி கத்தரை ஆமென். அல்லேலூயா. நிற்கிறது தேவ பலன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறதுக்கு மோசேவை கர்த்தர் அழைத்து, மோசே நீ என் சமூகத்துக்கு வந்து நில். எல்லாம் சொல்லுவாங்களா? எல்லாம் என்ன கவனிக்கணும். அப்பா குட்டி பிள்ளை இங்க என்ன இங்க இருங்க, பேட்ஜை வர ஊற்றி நிற்கிறீங்க எல்லாரும். ஆமா, இங்க கவனிக்கணும். புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, நில். நிக்கிறீங்களா எல்லாரும்? எல்லாம் கையை தூக்கி பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்டவர் பிரசனத்துல கரங்களை உயர்த்துறது ஒரு பெரிய பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்த ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி கை தட்டி பாடி கர்த்தரை உயர்த்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. எல்லாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஒரு அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் அளவிட முடியாத அன்பு. ஓ இயேசுவின் அன்பு, நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த அன்பு, யாரும் செய்ய முடியாத இயேசுப்பா நமக்காக செய்தார். ஓ நாம் நல்லவர்களா இருக்கும் போது என்று அல்ல, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பு எத்தனை பெரியது. நாம் பாவிகளா இருக்கையிலே, நாம் அந்நியரா இருக்கையிலே, காணியாட்சிக்கு புறம்பா இருக்கையிலே கர்த்தர் நம்மை தேடி வந்தார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, நம்மை தள்ளாத அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு சந்ததமே புறம்பே எல்லாரும். ஓ இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குடியில் விழுந்தோரை குடித்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குடியில் விழுந்தோரை குடித்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு. எல்லாரும் நிறைய பேர் பாடல. இந்த 2 வரியமான ஃபுல் பாட்டு தெரியலாம் பரவாயில்ல. ஒப்பில்லாத அன்பு பூரணம். அந்த கடைசி கடைசி பிளாக்ல இருக்கிறவங்க சொல்லும் பார்க்கலாம்.
உங்களை சொல்ல லாஸ்ட் பிளாக். இந்த கூட்டத்துல ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி போறவங்க யார் தெரியுமா இருப்பாங்க? யார் தெரியுமா? நல்ல தீர்க்க தரிசனம் இப்ப சொல்றேன். யாரு? அங்க இருக்கிறவங்களா? என் ஆத்மா. ஆமாவா இல்லையா எனக்கு தெரியல. புரியுங்களா? ஒப்பில்லாத அன்பு சொல்லுங்க பாக்கலாம். உங்களை சொல்ல லாஸ்ட் பிளாக் சொல்லுங்களேன். அவள்தான் சத்தமா இப்பதான் எழுந்து. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இந்த 2 வரியை மாத்த சொன்னீங்க. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. செகண்ட் பிளாக், 2 பிளாக். அதுக்குதான் முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்றேன். புரியுங்களா? நல்ல ஆண்டோட சமூகத்துல முன்னாடி வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மோசேயை அழைத்தார். மோசே என் அருகில